இந்த நபர் தினமும் ஒவ்வொரு வீட்டுடைய டோர் லாக்கையும் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைவாரு. ஆனா திருடவே மாட்டாரு. அதுக்கு பதிலா அந்த வீட்ல இருக்கிற டூத் பிரஷ் எடுத்து பல்லு விளக்கிட்டு அந்த வீட்டுடைய ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருக்கிற ஃபேமிலி போட்டோவோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு கடைசில அந்த வீட்ல இருந்து வெளியில போகிறதுக்கு முன்னால அந்த வீட்ல இருக்கிற அழுக்கு துணிகள் எல்லாம் துவைச்சு வச்சுட்டு போயிடுவாரு. இவர் இதே மாதிரி 150 வீட்டுக்கு மேல போயிட்டு வந்துட்டாரு. ஆனா ஒரு தடவை கூட யார்கிட்டயும் மாட்டவே இல்ல. இவர் இதுக்காக ஒரு புது ட்ரிக்கை யூஸ் பண்றாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஓட்டி இருக்கிற வீட்டுடைய லாக்ல எல்லாம் ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு போய் ஒட்டிட்டு ரொம்ப நாளா எந்த வீட்ல அந்த நோட்டீஸை கிளிக்காம இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் ஆட்களே வர்றது இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வீடா தேடி அதுடைய லாக்கெல்லாம் ஓபன் பண்ணி உள்ள போவாரு. உள்ள போய் அவங்க வீடுகள்ல இருக்கிற டெலிபோன்ல கடைசியா அவங்க பேசின விஷயத்தையும் கேட்டு அவங்க எப்ப திரும்ப வருவாங்கன்றதையும் தெரிஞ்சுப்பாரு. இவர் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய வில்லாக்குள்ள நுழையிறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஓரமா ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருப்பா. இவர் அவளை நோட் பண்ணவே மாட்டாரு. ஆனா அவ இவரை பாத்துருவா. இவர் நேரா போய் அந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணுடைய போட்டோ முன்னால நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவருடைய சொந்த வீடு மாதிரி அங்கேயே சமைச்சு அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுவாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த வீட்ல இருக்கிற அழுக்கு துணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்து துவைப்பாரு. இவர் பண்ற எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ஒரு ஓரமா ஒளிஞ்சிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவரு அங்க இருக்கிற செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்திட்டு பேட் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற கிரவுண்ட்ல ஜாலியா கால்ஃப் விளையாடுவாரு. அதுக்கப்புறம் அவரு நைட் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவர் இருக்கிற ரூமுடைய டோர் ஓபன் பண்ணுவா. அவளை பார்த்த உடனே அவரு பயங்கரமா பயந்து போயிடுவாரு. அப்பன்னு பார்த்து போன் வேற ரிங் ஆகுது. அந்த பொண்ணு போன் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறா. இவர் எதுவுமே சொல்லாம பொறுமையா அங்க இருந்து கிளம்பிடலான்னு பாக்குறாரு. அப்ப திடீர்னு அந்த பொண்ணு போன்ல பயங்கரமா கத்துறா. உடனே இவர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணுடைய மூஞ்சில எல்லாம் ஒரே அடிப்பட்ட காயமா இருக்குது. அதை பார்த்த உடனே அவரு அவளுக்கு என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறாரு. ரோட்ல பைக் ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பாதி வழியிலேயே அவருடைய மைண்ட் மாறி திரும்பவும் அந்த வில்லாக்கே வராரு. வந்து அந்த வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாரு. அந்த பொண்ணை எங்கேயுமே காணோம். அப்புறம் பார்த்தா அவ அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ அந்த பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வரா. அப்ப கீழே ஒரு Dress கிடக்குது. அதை பார்த்த உடனே அவ இதை அவன் தான் எடுத்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. சரின்னு அவளும் Dress மாத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா. அந்த இடத்துக்கு அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து அவளை பயங்கரமா திட்டி அவளுடைய கண்ணத்துல பலார் பலார்னு அறையெல்லாம் செய்யறா. அதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வந்து போய் அவங்க வீட்டுடைய கிரவுண்ட்லயே சத்தமா கோல்ஃப் விளையாட ஆரம்பிச்சிடறான். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வெளியில ஓடி வந்து இவன் நிக்கிறத பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்றான். ஆனா அதுக்குள்ளே இவரு பேட்டை வச்சு பால அவன் மேல பயங்கர ஃபோர்ஸா அடிச்சு அவனை எந்திரிக்கவே முடியாத மாதிரி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியில போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு இவர் கூடவே வந்துடுறா. கடைசியில அந்த பொண்ணு இவர் கூட சேர்ந்து பூட்டி இருக்கிற எல்லா வீட்டுடைய டோர் லாக்லயும் நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. போய் இவர் ரிப்பேர் ஆயிருக்கிற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்றாரு. அவங்க துணியெல்லாம் துவைச்சு போட ஆரம்பிச்சிடுறாங்க.